கொத்தரங்காயில் ஒரு பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பிஞ்சு கொத்தரங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வந்து காம்பும் முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பொடிசாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. நல்லா நமக்கு நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராது இதை சாப்பிட்டோம்னா. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த கொத்தரங்காயை எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், நல்லா வதக்கி வரட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரும் நமக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். காய்க்கும் சேர்த்தே போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் போட்டிங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் காய்க்கும் சேர்த்தே போட்டுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸு தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் போதும் நமக்கு. ரொம்ப புளிப்பாயிடும் இல்லைனாக்கா காய். அதனால் நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை அதில் போட்டுடலாம். கொத்தவரங்காயை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் துருவி அதில் போட்டுக்குவாங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து, வெங்காயம் போட்டு தாளித்து அப்படியே வரமிளகாய் இது மட்டும் போட்டுக்குவாங்க. தேங்காய் மட்டும் துருவி போட்டுக்குவாங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. பித்தவாதம்லாம் இருக்கிறவங்கலாம் கூட இதை சாப்பிட்லாம். வாத நோயெல்லாம் வராது இதை சாப்பிட்டோம் அப்படின்னா. அதனால் கொத்தரங்காயை வந்து நம்ம எந்த அளவுக்கு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நரம்பு தளர்ச்சிகள் வராது. இந்த மாதிரி செஞ்சு பிடிக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லாமே பிடிக்கும். இதில் வந்து நான் 150 ml தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா கொத்தவரங்காய் வந்து நல்லா வேகணும். வேகலை அப்படின்னா நறுக்குன்னு இருக்கும். அதனால் வந்து நான் 150 ml அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். கலந்து விட்டு நல்லா ஒரு மூடி போட்டுருவோம். நம்ம இடையில அப்பப்பையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி அப்பப்பையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டால் தான் நமக்கு எல்லாமே காரம், உப்பு, காரம், அந்த தக்காளியோட டேஸ்ட்டு எல்லாமே வந்து காயில் வந்து நமக்கு கிடைக்கும். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி விட்டுருக்கேன் நான். அந்த மாதிரி நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒருக்க 1 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே மூடி நம்ம ஓப்பன் பண்ணி மூடியை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டால் தான் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி வரும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ காயை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காயை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், நம்ம வெறும் பருப்பு கடைஞ்சி கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.